வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாம் இப்போது 25 சென்டென்ஸ் பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ்லேருந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மாற்ற தெரியும்னா இந்த ஸ்லைடை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இந்த ஸ்லைடை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ப்ராக்டிஸ்க்கு போங்க. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, சென்டென்ஸில் உள்ள வேர்ப் எஸ் போடாமல் வந்திருக்கும்போது டூ ப்ளஸ் நாட் அப்படிங்கிற வேர்டை வெர்புக்கு முன்னாடி போட்டால் நெகட்டிவாக மாறிடுது. வெர்போட எஸ் போட்டு வந்திருந்தா டஸ் ப்ளஸ் நாட் அப்படிங்கிற வேர்டு வேர்புக்கு முன்னாடி போட்டால் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். டூ ப்ளஸ் நாட் டு நாட், சேர்த்து சொல்லும்போது டோன்ட். டஸ் ப்ளஸ் நாட் டஸ் நாட், சேர்த்து சொல்லும்போது டசன்ட். இது எந்த வேர்புக்கு முன்னாடி வருதோ அந்த வேலையை அவங்க செய்யலை அப்படிங்கிற நெகட்டிவ் மீனிங்கில் வரும். அதனால தான் இந்த நெகட்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறோம். வாங்க ப்ராக்டிஸ்க்கு போகலாம். ப்ராக்டிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துட்டு ஒரு சென்டென்ஸையும் நல்ல வாயை திறந்து சத்தமாக, அதாவது உங்களுக்கு கேட்குற அளவுக்கு சத்தமாக சொல்லணும். அப்போ தான் இந்த எல்லா சென்டென்ஸும் உங்களோட நாக்கில் பதிஞ்சு காதுக்கும் பதியும். இப்போது யாராவது பேசினாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் பேசணும்னு நினைக்கும்போது இந்த சென்டென்ஸ் எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு பேச முடியும். அதுக்காக இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள 25 சென்டென்ஸை பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் சொல்லி பழக போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். அவர் ஆங்கிலம் பேசுகிறார். இப்போ நம்ம இதை அவர் ஆங்கிலம் பேசுவதில்லை அப்படின்னு நம்ம சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? கரெக்ட். டஸ் நாட் அப்படிங்கிற வேர்டும் அதோட ஷார்ட் ஃபார்ம் டசன்ட் அப்படிங்கிற வேர்டோ தான் வரும். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனம் வச்சுக்கணும். டஸ் நாட் போட்டுட்டு ஸ்பீக் கூட நம்ம எஸ் சேர்க்க மாட்டோம். ஏன்னா அந்த எஸ் தான் இங்கே டஸ் நாட்டாக வந்திருக்கு நெகட்டிவ் ஃபார்முக்கு. இப்போ ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸை சத்தமாக தெளிவாக 2 டைம்ஸ் சொல்லுங்கள். வெரி குட். இப்போது நெகட்டிவ் சென்டென்ஸை 2 டைம்ஸ் சத்தமாக தெளிவாக சொல்லுங்கள். கரெக்ட். ஹீ டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போது பாசிட்டிவ் சென்டென்ஸையும் நெகட்டிவ் சென்டென்ஸையும் சேர்த்து ஒரு வாட்டி சொல்லுங்கள். சூப்பராக சொல்லிட்டீங்க. இது போல் மற்ற சென்டென்ஸ் எல்லாம் வாயை திறந்து சத்தமாக உங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? வாங்க செகண்ட் சென்டென்ஸ் போகலாம். ஷீ ட்ரிங்க்ஸ் a glass of water every morning. அவள் தினமும் காலையில் ஒரு டம்ளர் தண்ணி அருந்துகிறாள். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? வெரி குட். ஷீ டசன்ட் ட்ரிங்க் a glass of water every morning. அவள் தினமும் காத்தால ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்துவதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ரெடியா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 டைம்ஸ். Very good. Negative sentence 2 times. Very good. Positive, negative ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை சொல்லுங்கள். அழகாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? She buys groceries every Sunday. அவள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மளிகை சாமான் வாங்குகிறாள். நெகட்டிவ் ஃபார்ம். வெரி குட். She doesn't buy groceries every Sunday. அவள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மளிகை சாமான் வாங்குவதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 தடவை சொல்லலாமா? நெகட்டிவ் சென்டென்ஸ் 2 தடவை சொல்லலாம்.
பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டையும் சேர்த்து சொல்லலாமா? ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? They come to visit us every summer. அவர்கள் ஒரு கோடை காலத்திலும் எங்களை சந்திக்க வருகிறார்கள். நெகட்டிவ் ஃபார்ம்? கரெக்ட். They don't come to visit us every summer. அவர்கள் ஒவ்வொரு கோடை காலத்திலும் எங்களை சந்திக்க வருவதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 டைம்ஸ் சொல்லலாமா? நெகட்டிவ் சென்டென்ஸ் 2 டைம்ஸ் சொல்லலாமா? பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டையும் சேர்த்து ஒரு வாட்டி சொல்லலாமா? வெரி குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? He drives his car to work every day. அவர் தினமும் வேலைக்கு கார்லேயே போயிடுறாரு. நெகட்டிவ் சென்டென்ஸ்? வெரி குட். He doesn't drive his car to work every day. அவர் தினமும் வேலைக்கு காரில் போகிறதில்ல. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 தடவை சொல்லலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் 2 தடவை சொல்லலாம். ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து ஒரு வாட்டி சொல்லலாம். அழகாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? She gives flowers to her mother on her birthday. அவங்க அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு அவள் பூக்களை கொடுத்தாள். நெகட்டிவ் ஃபார்ம்? வெரி குட். She doesn't give flowers to her mother on her birthday. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 டைம்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் 2 டைம்ஸ். ரெண்டு சென்டென்ஸும் சேர்த்து சொல்லலாமா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? They go to the park every weekend. அவர்கள் வார இறுதியில் பார்க்குக்கு செல்கிறார்கள். நெகட்டிவ் ஃபார்ம்? குட். They don't go to the park every weekend. அவர்கள் வார இறுதியில் பார்க்குக்கு செல்வதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 டைம்ஸ். Negative sentence 2 times. Both sentences 1 time. கரெக்டாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? She keeps her room tidy. அவளுடைய ரூமை நேர்த்தியாக வச்சுருக்கா. நெகட்டிவ் ஃபார்ம்? கரெக்ட். She doesn't keep her room tidy. அவளுடைய ரூமை நேர்த்தியாக வச்சிருப்பதில்லை. ப்ராக்டிஸ்க்கு போகலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 டைம்ஸ். Negative sentence 2 times. Both sentences 1 time. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? She has a dog named Max. அவகிட்ட மேக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு நாய் இருக்குது. நெகட்டிவ் சென்டென்ஸ்? கரெக்ட். She doesn't have a dog named Max. அவள் மேக்ஸுன்ற பேரில் நாய் வச்சிருக்கல.
கூடவே ஹேஸ் ஹேவாக மாறி இருக்கிறதையும் கவனிச்சிங்களா? ஏன்னா நெகட்டிவ் ஃபார்மில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வரும். எஸ் போட்டோ இடி போட்டோ வெர்போ வராது. ப்ராக்டிஸ்க்கு போகலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? He can swim. அவரால் நீந்த முடியும். நெகட்டிவ் ஃபார்ம். வெரி குட். He can't swim. அவரால் நீந்த முடியாது. இங்கே டசன்ட் வராது. ஏன்னா கேனே ஒரு மோடல் ஆக்சிலரின்றதுனால நாட் மட்டும் சேர்த்தா போதும். ப்ராக்டிஸ்க்கு போகலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. Very good. Next sentence போலாமா? The teacher teaches math to the students. ஆசிரியர் மாணவர்களுக்கு கணிதம் கற்பிக்கிறார். Negative sentence. Correct. The teacher doesn't teach math to the students. ஆசிரியர் மாணவர்களுக்கு கணிதம் கற்பிப்பதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. சூப்பராக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? He begins his day with yoga. அவர் யோகாவுடன் தனது நாளை ஆரம்பிக்கிறார். நெகட்டிவ் சென்டென்ஸ். கரெக்ட். He doesn't begin his day with yoga. அவர் யோகாவுடன் தனது நாளை ஆரம்பிப்பதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. Very good. Next sentence போலாமா? She makes delicious cupcakes for her friends. அவள் தனது நண்பர்களுக்காக சுவையான கப் கேக்குகளை செய்கிறாள். நெகட்டிவ் ஃபார்ம். கரெக்ட். She doesn't make delicious cupcakes for her friends. அவள் தனது நண்பர்களுக்காக கப் கேக் செய்வதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. Very good. Next sentence போலாமா? She writes poem in her free time. அவள் தனது ஓய்வு நேரங்களில் கவிதை எழுதுகிறாள். Negative sentence. Correct. She doesn't write poem in her free time. அவள் தனது ஓய்வு நேரங்களில் கவிதை எழுதுவதில்லை. ப்ராக்டிஸ்க்கு போலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. குட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா?
She tells inspiring stories to motivate others. அவள் மற்றவர்களை ஊக்குவிக்க ஊக்கமளிக்கும் கதைகளை சொல்கிறாள். Negative sentence. Correct. She doesn't tell inspiring stories to motivate others. அவள் மற்றவர்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்கும் கதைகளை சொல்வதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? Positive sentence 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. சூப்பராக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? He stands with confidence on stage. அவர் கான்ஃபிடென்ஸோட நம்பிக்கையோட ஸ்டேஜில் நிற்கிறாரு. நெகட்டிவ் சென்டென்ஸ். கரெக்ட். He doesn't stand with confidence on stage. அவர் கான்ஃபிடென்ஸோட ஸ்டேஜில் நிற்கிறதில்ல. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. Good. Next sentence போலாமா? She shakes the bottle to mix the ingredients. அவள் பொருட்களை கலக்க புட்டியை குலுக்குகிறாள். Negative sentence. Correct. She doesn't shake the bottle to mix the ingredients. அவள் பொருட்களை கலக்க புட்டியை குலுக்கவில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. Very good. சூப்பராக சொன்னீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? She sells handmade jewelry online. அவள் கையால் செய்யப்பட்ட நகைகளை ஆன்லைனில் விற்பனை செய்கிறாள். நெகட்டிவ் சென்டென்ஸ். கரெக்ட். She doesn't sell handmade jewelry online. அவள் கையால் செய்யப்பட்ட நகைகளை ஆன்லைனில் விற்பதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences on time. சூப்பராக சொன்னீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? He throws the ball to his friend. அவர் பந்தை தனது நண்பருக்கு வீசுகிறார். நெகட்டிவ் சென்டென்ஸ். கரெக்ட். He doesn't throw the ball to his friend. அவர் பந்தை தனது நண்பருக்கு வீசவில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences on time. சூப்பராக சொன்னீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? She says thank you. அவள் நன்றி கூறுகிறாள். நெகட்டிவ் சென்டென்ஸ். கரெக்ட். She doesn't say thank you. அவள் நன்றி கூறவில்லை, நன்றி கூறுவதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times.
Negative sentence 2 times. Both sentences on time. அழகா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? She brings snacks to the party. அவள் நொறுக்கு தீனியை விருந்துக்கு கொண்டு வருவாள். Negative sentence. Correct. She doesn't bring snacks to the party. அவள் நொறுக்கு தீனியை விருந்துக்கு கொண்டு வரவில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences on time. கரெக்டாக சொன்னீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? She reads books every night before bed. அவள் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிறாள். Negative sentence. Correct. She doesn't read books every night before bed. அவள் தினமும் இரவு தூங்க போவதற்கு முன்னால் புத்தகம் படிப்பதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences one time. Great. சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? He pays the bills on time every month. அவர் கட்டணங்களை ஒவ்வொரு மாதமும் சரியான சமயத்தில் செலுத்துகிறார். Negative sentence. Correct. He doesn't pay the bills on time every month. அவர் ஒரு மாதமும் சரியான நேரத்தில் கட்டணங்களை செலுத்துவதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences one time. சூப்பராக சொன்னீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? She sends emails to her clients regularly. அவள் தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு மின்னஞ்சல்களை அனுப்புகிறாள். Negative sentence. Correct. She doesn't send emails to her clients regularly. அவள் தனது வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து மின்னஞ்சல்களை அனுப்புவதில்லை. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences one time. Very good. 25 positive sentences, 25 negative sentences. ரெண்டையும் ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. கீப் இட் அப். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.